அனைவருக்கும் வணக்கம். நமது புராணங்களில் ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லும். அந்த வகையில் கஷ்ட காலங்களில் பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதையும், உண்மையான பக்தி எதையும் மாற்றும் என்பதையும் விளக்கும் கதைதான் நல தமயந்தி கதை. இக்கதையை கேட்பவர்களுக்கு சனியின் பாதிப்புகள் குறையும். அப்படிப்பட்ட புனிதமான இந்த கதையின் பின்னணியையும் அதில் ஒளிந்துள்ள இரகசியங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் படும் துன்பத்தைக் கண்டு வருந்திய தருமருக்கு அவரின் வருத்தத்தை போக்க உன்னைவிட அதிக கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து மீண்ட ஒரு மன்னன் இருக்கிறான் என்று கூறி பிருகதஸ்வர் முனிவர் சொன்ன கதைதான் நல சரித்திரம் என்கிற நல தமயந்தி கதை. மகாபாரத வனப்பருவத்தில் நல தமயந்தின் முற்பிறவியோடு ஆரம்பிக்கிறது இந்த கதை. ஒரு அடர்ந்த காட்டிலிருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டுவ தம்பதியர் வசித்து வந்தார்கள். அந்த வேடனின் பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி. அவர்கள் இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர். ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்தார். ஆகுகனும் ஆகுகியும் அவரை நன்கு உபசரித்தார்கள். அந்த நாள் சீக்கிரமே முடிந்து போக அன்றிரவு முனிவர் அவர்களுடனேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வெளியிலோ பயங்கர குளிர். ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ மிகவும் சிறியது. அதில் இருவர் மட்டுமே தங்க இயலும். ஆதலால் ஆகுகன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி, நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளே உறங்கச் செய்தான். காலையில் கண் விழித்த முனிவர், எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவர் எவருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தார். சில நாட்களில் மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டான் ஆகுகன். துன்பம் தாங்காத ஆகுகியும் அவனுடனேயே இறந்து போனாள். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனான நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியான தமயந்தியாகவும் பிறந்தார்கள். முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார். நிடத நாட்டு மன்னனின் மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்த்தான். அந்த அன்னப்பறவையை காவலாளிகள் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்க அந்த பறவை நலனிடம் பேசியது. மிகவும் இருக்கிறாய், அறிவாக இருக்கிறாய், இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய். உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா என்றது அன்னம். ஆம் என்றான் நலன். அதேதான், அப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இருக்கிறாள். நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று சொல்லி தமயந்தியின் அழகு அறிவு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அன்னம். இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது. பின்னொரு நாளில் நலராஜா, நான் இப்போது தமயந்தியிடம் தூது செல்லவா, சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்று அன்னம் கேட்க நலனும் அதற்கு சம்மதித்தான். உடனேயே பறந்து சென்று தனிமையிலிருந்த தமயந்தியை சந்தித்தது அன்னம். நலனின் அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது. இதனால் தமயந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது. இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிக்கொண்டார்கள். எல்லாம் தமயந்தியின் தந்தைக்கு தெரியவில்லை. அதனால் அவளது தந்தையான வீமன் அவளுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த சுயம்பரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோடு போட்டியிட்டு கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தார்கள். இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரியவர அவர்கள் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள். அதில் சனி பகவானும் ஒருவர். சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலையை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவானது. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனைப் போலவே இருந்தார்கள். இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள். ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் எம்மையாது என்று அவளது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து அவனுக்கு மாலையிட்டாள் தமயந்தி. அவர்களது திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது. அவர்களுக்கு இந்திரசேனன், இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர். சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வந்தது. சனி பகவானுக்கும் கோபம் வந்தது. சனி பகவானோ நலனை பிடிப்பதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார். அதே நேரம் கடமையில் சிறிது குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார். நலனோ நல்லாட்சி செய்தான். இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் கோயிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவவில்லை. இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா? அப்படி என்ன அவசரம்? அவசர புத்தி. நாட்டு மக்களை நீதி நெறி வலுவாமல் எப்படி ஆட்சி செய்வான் என்று சொல்லி கழுவாத கால் வழியாக நலனை பிடித்து கொண்டார். சனி பகவான் பிடித்த காரணத்தால் நலனின் புத்தியில் மாற்றம் ஏற்பட்டது. புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான்.
குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான். காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான். காட்டிலிருந்து நள்ளிரவு நேரத்தில் மனைவியை பிரிந்தான். நடுக்காட்டில் தவித்த தமயந்தியை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது. ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு அவளை விரட்டினான். தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள். ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான். அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது. அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிதுபன்னனின் தேரோட்டியாக வேலை செய்தான். அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள். ரிதுபன்னன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான். நலனை பிடித்திருந்த சனிதோஷம் நீங்கும் காலம் வந்தது. தேரோட்டியாக வந்த நலனை அடையாளம் கண்டு கொண்டாள் தமயந்தி. கார்கோடன் அளித்த அற்புத ஆடையை அணிந்து நலன் தன் அழகான சுய உருவத்தை மீண்டும் பெற்றார். நலன் தனது மனைவி குழந்தைகள் என குடும்பத்துடன் ஒன்றிணைந்தார். நலன் திருநள்ளார் என்னும் தலத்தை அடைந்து அங்குள்ள குளத்தில் நீராடி சனி பகவானை வணங்கியவுடன் 7.5 சனி நீங்கியது. நலன் முன் சனீஸ்வரர் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார். சனீஸ்வரரே, நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான். சனி பகவானும் அருள் புரிந்தார். யார் ஒருவர் நல சரித்திரம் என்கிற நலதமயந்தி கதையை கேட்கிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ அவர்களை சனியின் பாதிப்புகள் ஒருபோதும் அண்டாது. நன்றி, வணக்கம்.